Hi y'all, welcome back to The Explores. இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlogனே சொல்லலாம். அதாவது காலேஜ் vlog. அதாவது என் பையன் வந்து 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் என்டர் ஆகிட்டாரு. இப்போ அவர் என்டர் ஆகி 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து 3 வீக்ஸ்க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஸோ அந்த காலேஜ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் பிஃபோர் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒன்று நடந்தது. அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே கிளம்பி வந்து நம்ம வந்து காலேஜுக்கு போகலாம். ஸோ காலேஜோட பேர் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, அதாவது நம்ம வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு காலேஜ் கேம்பஸில் வந்து அலோவ் பண்ணல. அது பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருந்தது, அதில் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் பார்க் பண்ணிவிட்டு இதுதான் செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் தான் என் பையன் வந்து இப்போ படிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் இன் அண்ட் அரவுண்ட் இன்சைட் த காலேஜ் கேம்பஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்காக, உங்களோட ஷேர் பண்ணுன்றதுக்காக. ஜஸ்ட் அ கிளான்ஸ். ஸோ இப்போ எல்லா பேரண்ட்ஸுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் கேடட் கிராப்ஸ், என்சிசி அவங்க எல்லாருமே வந்து ஒரு சேஃப்டிக்காக இருந்தாங்க. இது என்ட்ரன்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆடிட்டோரியம் போக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆடிட்டோரியம் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு தனி ஹால், பேரண்ட்ஸ்க்கு தனி ஹால்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸை மட்டும் அந்த ஹாலுக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அங்கே தான் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன ஸ்டால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கோர்ஸ், நம்ம என்ன கோர்ஸ் எடுத்திருக்கோமோ அந்த கோர்ஸ்க்கான ஸ்டால் கிட்ட போனீங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது வெல்கமிங் கிட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. வெல்கமிங் கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஷர், அப்புறம் லஞ்ச் கூப்பன், ஃப்ரீ லஞ்ச் கூப்பன், ஒரு பென்னு. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அதை கொடுக்குறாங்க. ஸோ அவங்கவுங்களோட குழந்தைங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்களோ அந்த கோர்ஸோட ஸ்டாலில் போய் நம்ம அதை வாங்கிக்கணும். ஸோ வாங்கிட்டு இதுதான் ஆடிட்டோரியம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரௌஷர், அந்த லஞ்ச் கூப்பன், ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு பென் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே பேரண்ட்ஸ்க்குமே கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹாலுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் ஆடிட்டோரியம். ஸோ பேரண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ண ஆடிட்டோரியம். செம்ம பெருசாக இருந்ததுங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஆடிட்டோரியம். ஸோ ஆக்சுவலி இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 1880 ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்களுக்குமே தெரியாது. ஸோ இப்போ ஃபாதர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேஜில் உட்காந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக அதை வந்து வெல்கமிங் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸை வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கான சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சைலஜா சாஸ்திரி, எமோஷ்னல் வெல்னஸ் கோச். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்ரிஸ்ட், ரிசர்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தான் வந்து அன்றைக்கான டே வந்து அட்ரஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களோட ஸ்பீச் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ், அதாவது கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ், இப்போ ஸ்கூலில் இருந்த வரைக்கும் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும், இப்போ பசங்கள்லாம் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட மென்டாலிட்டி எப்படி மாற்றிக்கணும், அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா டீ பிரேக், ஒரு 10 to 15 minutes டீ பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கப் காஃபியும் பனானா கேக்கும் கொடுத்துருந்தாங்க எல்லா பேரண்ட்ஸுக்குமே. காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஹாலுக்கு போயிட்டோம். ஸோ எல்லாம் ஹாலில் அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறமா திருப்பியும் ஸ்பீச் கண்டினியூ பண்ணாங்க.
ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது கேம்பஸ் வந்து அவங்க பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நியூ கேம்பஸ் இஸ் டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் லன்ச் பிரேக் ஆக்சுவலி விட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேஜிஸ் பிளாக்கு போக சொன்னாங்க. அங்கே வந்து ஃபுட்பால் கோர்ட்டில் தான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் அந்த ஹால் தான், அதுதான் ஃபுட்பால் கோர்ட்டு. அங்கே தான் லன்ச் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன லன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் புலாவ், அப்புறம் ஒரு சப்பாத்தி, அதுக்கு வந்து குருமா அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. லன்ச் ரொம்பவே நல்லா டேஸ்டாக இருந்தது. ஸோ லன்ச் முடிச்சுட்டு நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். சரி வெளியே வந்து அப்படியே ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டெல்லாம் அப்படியே வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ளே கிரவுண்ட். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஆஸ்ட்ரானமி டவர்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் அந்த டெலஸ்கோப் மூலிமா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்லாம் தெரியும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து கேம்பஸ்குள்ள ஜஸ்ட் அ கிளிம்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் த காலேஜில் பார்த்தீங்கன்னா நிஜமாக அவ்வளோ அழகான பேனியன் ட்ரீ இருக்குங்க, ஆலமரம். செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த கீழே உட்காந்து அவ்வளோ நல்லா காற்று, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த அந்த ப்ரெசன்ஸே வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆலமரம். ஸோ எல்லாருமே அங்கே தான் வந்து உட்கார்றாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பேனியன் ட்ரீ. ஸோ அதுக்காகவே நான் வந்து வீடியோ கவர் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பேனியன் ட்ரீ. சென்டர் ஆஃப் த காலேஜில் அது இருக்குது. அவ்வளோ விழுது தொங்கிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குங்க அந்த பிரான்ச்சஸ் எல்லாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அரவுண்ட் கேம்பஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்சிசி கேடெட்ஸ், அதாவது நேஷ்னல் கேடெட் கிராப்ஸ், அவங்க வந்து ஏதோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வீடியோ கேப்சர் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பசங்க செய்யும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நானுமே என்னோட சின்ன வயசுல நானுமே இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அந்த நாஸ்டாலஜிக் எனக்கு அந்த ரிமெம்பரன்ஸ்லாம் வந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பிரிட்ஜ் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ்லேருந்து இன்னொரு கேம்பஸ் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் வந்து இந்த கேம்பஸ்குள்ளேருந்தே நம்ம போயிடலாம். ஸோ இது எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பையன் இந்த காலேஜில் தான் வந்து என்டர் ஆயிருக்கான், படிச்சுட்டு இருக்கான். ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. Today's quote is, life shrinks or expands in proportion to one's courage. தமிழ் அர்த்தம், ஒருவரின் தைரியத்திற்கு ஏற்ப வாழ்க்கை சுருங்குகிறது அல்லது விரிவடைகிறது. Keep supporting me, be positive and always keep smiling. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video. Meet you soon. Bye.